ஹலோ நண்பர்களே, கூட்டிட்டாங்க. இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா துறையூர் போயிட்டு இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து நம்ம டீமில் ஜாயின் பண்ண போகிறாங்க. அதனால அதை பார்க்க போயிட்டு இருக்கோம். சொன்னது பல்லு மட்டும் பாடி முன்னாடி வந்துட்டே இருக்குது. பல்லுலாம் இல்லை. எந்த ஊருன்னு கேட்டிங்கன்னா அதான் துறையூர்னு சொல்லிட்டேனே. சொல்லிட்டியா? கொஞ்சம் வெக்கம் வந்துருச்சு. வேற ஒன்றும் இல்லை பிள்ளைங்களானே. அதான் நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணை வந்து நாங்கள் இன்வைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து இன்னும் பங்கு பார்க்கல, நானும் பார்த்துட்டேன். அதனால் நீ ஆமாம் நான் பார்த்துட்டேன்ல, நேரில் இல்லை ஃபோனில் பார்த்துட்டேன். நான் ஃபோனில் கூட போட்டோ காமிக்க மாட்டேங்கிறாங்க இவங்க. நேரில் போய்ட்டு பார்த்துட்டு சரியான பங்கு. நீ வந்து பொண்ணுங்கள்ட்ட பேசல, கொஞ்சம் டீசென்சி, அந்த ஒரு டிசிப்ளின் எல்லாமே நீட்டாக ஒன்று இருக்கணும். நீட்டாக பண்ணுவேன். நீங்கள் வேறு ஃபேண்டு இதெல்லாம் இப்படி இது மாதிரி புள்ளிங்க மாதிரி இருக்க அப்படி இருந்தாலே நீ யாருன்னே தெரியாதுடா. குள்ளா திருட மாதிரி இப்படி இருந்தா ஒரு கேஷுவல் ரேப் பாய் எல்லாம் பார்த்துருக்கா இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை பார்க்குறேன், நீ எப்படி பேசுவ? ஹாய்ங்க, ஹலோ. இப்படி என்ன வந்தோடனே ஹலோ அப்படின்னா எந்த பொண்ணு அவன்கிட்ட பேசுவான். இப்போ நான் ஒரு பொண்ணு மாதிரி வரேன், இப்போ நீ என்கிட்ட பேசி காட்டு. என்ன வேணா பேசி காமிக்கிறவா? ஒரு டீசென்சியோட பேசணும். பேசுறேன்வா. ஹாய். ஹாய்ங்க. நீங்கள் தானே அந்த வீடியோ பண்ணிட்டு செம்ம ஃபன் பண்ணுவீங்க நீங்கள். ஆமாங்க, நேச்சுரலாகவே நிறைய ஃபன் வருங்க எனக்கு. இந்த ரொம்ப தன்னடக்க மாதிரி நேச்சுரல் அப்படிலாம் பண்ணக்கூடாது. இதை எப்படி சொல்லுவாருங்க? நான் நேச்சுரலாகவே பண்ணுவேங்க. ஒரு பிள்ளைங்களோட பேசும்போது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பேசும்போது அப்படி இருக்கும். ஒன்னே மாதிரி நிறைய பிள்ளைங்களோட பேசியிருந்தா அப்படி இருக்குமாங்க. ஒரு கேஷுவலாக நான் வந்து என்ன மெயின்டைன் பண்ணிக்குவேன், நீ ஒன்று மெயின்டைன் ஏன்னாச்சுக்கோ. கேஷுவலாக மெயின்டைன் பண்ணு. அவர் எப்படி நல்லா பேசுறது, நீ என்ன அப்படிங்கிற வரை யோசிச்சுட்டு பேரக்கூடாது. நம்ம டீமில் இருக்க போது ஒரு கம்ஃபர்டபுள் நல்ல ஒரு ஸ்மைல்னஸ். திருப்பி நான் வரேன் பாரு. ஹாய் கலை. ஹாய்ங்க. நீங்கள் தானே இந்த வீடியோவில் பண்ணுறது, நல்லா ஃபன் பண்ணுறீங்க நீங்கள். தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ்ண்ணா, அவ்வளோதான். தேங்க்ஸ் இல்லைங்க, தேங்க்ஸுங்கன்னா நீ அடுத்த பிள்ளை ஏதாச்சும் சொல்லலாம், அப்புறம் நான் சொல்லுவேன். சரிங்க. நானும் உங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணலான்னு இருக்கேங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளம்லாம் வாங்க, ட்ராவல் பண்ணலாங்க சேர்ந்து. எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. உங்க கூட சேர்ந்து ஃபன் பண்ணணும், நிறைய இடத்த சுற்றணும், இதாங்க எனக்கு சிம்பிள் ஆசை. அதான் உங்களை பார்த்து நீங்களாம் நல்லா வீடியோ பண்ணுறீங்க. நன்றிங்க. கண்டிப்பாக வாங்க, பண்ணலாங்க. இப்படிலாம் பேசணும், இந்த பிள்ளைகள பேசணும். அந்த 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 பொண்ணே தான் கண்டென்ட்டை பற்றி பேசுது. நீ தான் சரிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் இது பண்ணுற மாதிரி சரிங்க, எஸ்ஆர் நோ மாதிரி சரிங்க, அப்படி தான் பண்ணுற நீ. இல்லை, கண்டிப்பாக வாங்க பண்ணலான்னு சொன்னேன், சரிங்கன்னு சொல்லாமா. நீ இப்போ இந்த மாதிரி பேசுனது வாங்க நம்ம சேர்ந்து ஜாலியாக ஃபன் பண்ணா. ஒரு கேஷுவல்லே அந்த ஒன்றை இருக்க மாட்டேங்குது. ஏன் அப்படி? பிள்ளைங்கனோடனே அப்படியே ஒரு மாதிரி ஆயிருக்கு. சரி வா, அப்போ வா, மறுபடியும் வா. உன்கிட்ட எத்தனை வாட்டம் அந்த புள்ள வந்து சரி இப்போ வா, இப்போ கரெக்டாக அங்கே பாரு, நான் பேசுகிறேன் பாரு. இப்போ ஹாய் கலை, உங்களை பார்த்துருக்கேன், வீடியோலாம் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க. ஹாய்ங்க. அவங்க முதல்ல ஹாய் தான் சொல்லணும். ஹாய் கலை இருந்தது. ஆமாங்க, நல்லா பண்ணுறேங்க. நீங்களும் ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னீங்க. அப்படியே அந்த கண்டென்ட் வந்து நீ கிரியேட் பண்ணி. ஆனால் ஹாய்ங்க இப்பெல்லாம் சிம்பிளாக பேசினா அந்த பிள்ளை என்னடா. இப்போ நீ பேசு. இப்போ நீ பொண்ணாக இருந்துட்டு பா, நான் பேசுகிறேன் பாரு, எப்படி நான் கற்று தரேன் பாரு. வா வா பார்க்கலாம் வா. தம்பி வந்துட்டு பொண்ணை ஆட் பண்ணுறான். இப்போ நான் வந்து ஆசையை நானா எப்படி பேசுகிறேன் மட்டும் பாருங்க, திறமையெல்லாம் உள்ளே இறக்குறேன். ஹாய்ங்க. ஹாய்ங்க. நீங்கள் ரொம்ப வீடியோலாம் நல்லா பண்ணுறீங்க, உங்க கூட நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா? ஜாயின் பண்ணுவோம். நீங்கள் ஆல்ரெடி பங்குகிட்ட சொன்ன மாதிரி இருந்தது, ஜாயின் பண்ணலாம் சொல்லியிருந்தீங்களாமே. வாங்க ஜாயின் பண்ணி உண்மையில ஒன்றா ஃபன் பண்ணுறோம். ஆல்ரெடி நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்களா, இன்னும் வீடியோவை க்யூட்டாக பண்ணி நிறைய நம்ம மக்கள் மனசில் இடத்த பிடிக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸுங்க உங்க கூட சேர்த்துறதுக்கு. இதில் என்னங்க, நம்ம டீமில் ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணுறது, இதில் என்னங்க நம்மலாம் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுவோங்க. சரி வாங்க, ஃபஸ்ட் டைம் எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, வாங்க லஞ்ச் சாப்பிட போகலாம். லஞ்சு தாங்க, இந்த ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு சாப்பிடலாம். இப்போ தான் கொஞ்சம் அங்கேருந்து ட்ராவல் ஆகிட்டு வந்தோம், கொஞ்சம் வெயில் வேறு ரொம்ப இருக்கா இப்போலாம். சரி வாங்க, அப்போ ஜூஸ் சாப்பிடலாம். ஜூஸ் வந்து இப்போ சுகர்னால குடிக்கிறது கிடையாது, அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே இந்த கையை கொஞ்ச நேரம் பிடிச்சி பார்த்தலாம். கேர்ள்ஸ் ஆடி அங்கே இப்படி டக்குனு இப்படி பார்த்துட்டு இவ்வளோ அழகான பொண்ணு எங்கள் டீமில், ஐயோ என்ன நம்ம இல்லையா அப்படின்னு இதிலே ஒரு வந்து இந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்லாம் உனக்கு வர மாட்டேங்குது. எதனால வர மாட்டேதுன்னா, இப்போ நீ அதிகமாக பிள்ளைங்க கூட பேசியிருக்கேன், எனக்கு நான் யாரு கூட பேசணும்ல, அதனால எனக்கு டக்குன்னு நேரத்தில் வர முடியாது. அவள் கூட பேசுகிற மாதிரிலாம் வர அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீ காஜியாக இருக்குன்னு மட்டும் அந்த பொண்ணுகிட்ட காட்டிடக்கூடாது. காஜியாக பிள்ளையா? நீ அந்த காஜி தனத்தை வந்து காட்டிடுவா. திடீர்னு அந்த புள்ள சைடில் பிள்ளைங்கலாம் கிராஸ் ஆகும். அப்போ வந்துட்டு அப்படியே இப்படி ஓரத்தில் பார்த்தோன்னா நான் புள்ள பார்த்துருவோம். அப்போ என்ன இங்கே பேசிகிட்டு இருக்கேன், அங்கே ஓரமாக பார்க்குறான். இருக்குமோ அப்படிதான். ஒருவேளை இருக்குமோ
ஒரு வேலை இருக்குமோ வந்து வந்துட்டு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வந்து கேட்பேன். அது சரி பொண்ணா நீ வந்து நான் வந்து கேட்பேன் நீ எப்படி இன்ட்ரடக்ஷன் பண்ணுறேன்னு அதை வந்து பார்க்கும். அப்போ தான் இப்போ வந்துட்டு ஆங்க நான் மணி நான் புள்ள வேற எப்படி மணின்னு இருக்கான். ஐ எம் மணி. மை நேம் இஸ் கலை. ஐ எம் நேட்டிவ் கரியாலி. இப்படி யோசிச்சு இதுக்கு இது தம்பி பேசுறது கூட இல்லை ஒவ்வொரு இதுக்கும். என்னது சரி சரி அந்த பொண்ணு கையை பிடிச்சி இப்படி ஆடிட்டே இருப்பியா? கையை விட்டுணும் கையை பிடிச்சி இப்படி இப்படிட்டே இருக்கான். நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணால தோத்தான்னு கை கொடுத்துட்டு இப்படி இப்படி கட்டி ஸ்போர்ட்ஸ் பண்ணால இந்த காஜி தனத்தை அங்க காட்டிடாத. இல்ல இல்ல நீ பட்ல அப்படின்னா இப்படி டக்கு ஹாக் பண்ண வேற தப்பா நினைச்சுக்கோ. பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து வரேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹாய் ஐ எம் காவியா. என் பேர் கலைச்செல்வன். எங்க அப்பா பேர் கருணாகரன். எங்க அம்மா பேர் ஜெயமணி. இப்படிலாம் சொன்ன பட்டிக்காரு கன்ஃபார்ம் பண்ணிருந்தா. அதெல்லாம் இல்லை செல்ஃப் இன்ட்ரடக்ஷனா நம்ம ஸ்கூல்ல எல்லாம் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. தம்பி இப்போலாம் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக பேசணும். இப்போ நான் வந்து ஹாய் ஐ எம் காவியா அப்படின்னால அந்த மாதிரி நீ வந்துட்டு ஹாய் ஐ எம் கலை ஐ எம் நைஸ் டு மீட் யூ அப்படிலாம் போடணும். நீ அதை விட்டுட்டு நான் கலை எங்க அப்பா பேர் கரியா. இந்த கருமத்துக்கு தான் இங்கிலீஷ் கத்துக்குன்னு சொல்லியிருப்பாங்களா? அது தெரியாம பட்டிக்காட்ட மாதிரியே பேசாதீங்களா? வெளியெல்லாம் போனால் கொஞ்சம் டீசென்ட் லுக்கில் இருக்கணும், டீசென்சியாக பேசணும். இந்த தொப்பி வந்து அப்போ போய் ரேப்பர் மாதிரி இருக்கும்டா. பிள்ளைங்களும் அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். இங்கே ரேப்பர் மாதிரி இங்கே இப்படி ஆசால்ட்டடி சிக்கமாக நடக்கணும். அதை விட்டுட்டு இங்கே சொல்லுங்கள் நான் கலை எங்கள் அப்பா பேர் இது. இன்னும் அந்த குழந்தை மாதிரி பேசாதாங்கிறேன். அதான் இந்த காலத்தில் இந்த ஒழுக்கமாக இருக்கவங்களுக்குலாம் எந்த பிள்ளைங்களும் பிடிக்காது. இந்த ரவுடித்தனம் மாதிரி குடிச்சிட்டு அலையிறேன், இந்த பிராண்ட் பேக் போடுறேன், இப்படி இருந்தால் தான் பிடிக்க மாட்டேங்குது. நீ அதை இந்த பொண்ணுகிட்ட பேசுறது நீ ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி தெரியல. ஒழுங்காக போய் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்லாம் யூடியூப்ல இருக்குது. நான் வீடியோ அனுப்பிச்சிடுறேன் பார்த்து நீ அவங்களும் ரெடியாது. நான் துறையூரில் வந்து இப்போ பேச போகிறோம். நீ அவ்வளோதான் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுறோம். இப்படி தானே சிக்கன் இப்படி தானே ரேப் தான் பண்ணோம். அதுக்கு அப்படிலாம் பண்ணக்கூடாது. அவ்வளவு தம்பி இதுக்கு வர மாட்டான் அதுக்கு வர மாட்டான் கோளாறு ஆயிடுவான். இப்பதான் போன் பண்ணோம் வரேன்னு சொல்லிட்டாங்க. பக்கு ரெடியா இருக்கு மானத்தை எடுத்து வாங்கிறாத. தொப்பி எடுத்து இப்படி தெரியுற மாதிரி போட இல்ல உங்க இப்படி போட்டா டீசெண்டா இருக்கணும். உங்க எப்படி ஃபீல் பண்ற? அப்படியே நெஞ்சு லட்டு அப்படி அடிக்குது. பார்த்தனா இன்னும் சாக்காடுவேன். உனக்கு அடிக்காது ஏன்னா நிறைய பேர் நீ பேசிட்டா போட்டுடு உங்க ஏதாச்சும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கே இல்லையா? மனப்பாடம் இல்லை கேஷுவலாக பேசணும். அப்படியே அவங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ பார்த்ததே இல்லை நீ எப்படி ரொம்ப பிடிக்கிறான்னு சொல்லுவ? இல்லை அவங்கள பார்த்தோன்னே கூட அப்படியே வார்த்தைகள் கவிதையாக வரலாம். தமிழ் புலவன் ஏதாச்சும் ரெண்டு எடுத்து விடு. ஏதாச்சும் இதை வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து சொல்லலாம்னு வச்சிருப்பேன். அது ரெண்டு ஏதாச்சும் எடுத்து விடு. பட்ட பகலிலே வெயிலிலே பார்த்து சிரிக்கும் நிலை. அவங்கள பார்த்தாலே வந்துடும். நான் யோசிச்சுலாம் வைக்கக்கூடாது பங்கு. அவங்களா இருக்குமோ அவங்கள அந்த புள்ள எந்த எவ்வளோ அழகா இருக்கும். நீ என்ன அடி திடீர்னு அந்த இடத்த காட்டா திடீர்னு அங்கேருந்து இங்கே வரா திடீர்னு அங்கேருந்து வராங்க. நீ என்ன பண்ணுவ? அப்படியே பாட்டு உள்ளார வந்து ரெக்க கட்டி பாட ஆரம்பிச்சிருது. அது நம்ம டீம்ல ஐயோ பார்ப்போம் எப்போ வருவாங்க நேரத்தில். அப்படி ரெண்டு பிள்ளைங்க வருது. ரெண்டு பிள்ளைங்களா? ஃப்ரெண்டு சேர்த்து வருது. ஐயோ அப்போ நான் பேசியே தான் ஆன மாட்டேங்க. அதுதான் நான் தயாராக சொன்னேன். என்ன வருது என்னென்னமோ வருது. என்ன வருது? வருட்டு நான் வர வைக்கிறேன். ஏதாச்சும் பேசு ஏதாச்சும் சொல்லு. முக்கியமாக ஏதாச்சும் வாங்கிட்டு வருவாங்க. இப்போ டக்குன்னு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கொடுப்பாங்க. நீ இப்போ வந்து டக்குன்னு ஐயோ நான் இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்படி கேஷுவலாக சொல்லணும். அந்த சொல்லி காட்டி வா இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அங்கே போய் சொல்லு வா இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்படி சொன்னோடனே அதை சிரிச்சுட்டு சாக்லேட் அதே வச்சுக்கோ. அந்த பிள்ளைங்களா இருக்கும். நீ அதனால ஒழுங்கா கொடு. ஏன் நம்ம இங்கிலீஷ் பேசுங்க பாரு. என்னங்க இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தான் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு அங்கே பாரு. நைட்டில் தான் நிலா வரும். ஆனால் பகலில் இப்போ நிலாவே வந்து நிற்கிது. அப்படி போட வேண்டியதான். திடீர்னு அந்த பிள்ளை வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. என் ஃப்ரெண்டையும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீடியோவில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் கேட்பாங்க. ஃப்ரெண்டு கூட நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்தோடனே இப்போ கொஞ்ச நாள் தண்ணி இந்த மாதிரி ஜூஸ்லாம் வேணும். அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களா இல்லையா?
ஜூஸா? ஆமாம் இப்போ புதுசாக கெஸ்ட் வந்து சேர போகிறாங்க. ஜூஸ் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட தெரியாதா? அவங்க ஊருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சரி இரு வா போய் வாங்கிட்டு வரலாம்ப்பா. காசு ஏண்டலையே ஏட்டருக்கு அவங்க வாங்கிட்டு தருவாங்க. வாங்க ஒரு இது வாங்கிந்தானா வாங்கி தர மாட்டான். ஒரு தண்ணிக்காக 100 ரூபா போட்டு தண்ணி வாங்கிருக்கானா என்ன? அப்புறம் நீ கெஸ்ட்டு பங்க வைங்க. திடீர்னு மதியம் படத்துக்குலாம் போகலாம் அப்படிலாம் சொன்னாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக போகலாங்க. செலவுலாம் நான் பார்த்துக்கிறேன், நான் எடுத்துக்கிறேங்க. இதில் என்னங்க இருக்கு, நம்மளாம் ஒன்றுக்குள்ள ஒன்றா. ஒரு நாள் தேட்டருக்கு வந்து வாடாருனே காசு இல்லை வர பிடிக்கல, படம் பார்க்க பிடிக்கல. இப்போ மொக்க படமே ஒன்று பார்ப்பேன். படமே ஓடலனாலும் போய் பார்ப்பேன். ஏங்க பொண்ணுங்களை பார்த்தா டக்கு ஏன் அப்படி மாறுறீங்க? ஒன்றுக்குள்ள ஒன்றா ஆகிட்டோம். இதில் என்னங்க இருக்கு, நான் பார்த்துக்கிறேன் வாங்க அப்படின்னு அப்படியே அங்கே ஐஸ்கிரீமு பப்ஸ்லாம் கேட்டாங்கன்னா அது கொஞ்சம் ஹை ரேட்டாக தான் இருக்கும். அதையும் வாங்கிடுவேன். எப்படி ஃபோன் பண்ணி யார்ட்டாச்சும் பிச்சை எடுத்தாச்சும் வாங்கிடுவேன். நீ இருக்கிய ஓட்டை வாங்கிடுவேன். நானே பிச்சை எடுக்கிற மாதிரி வெளியே தேட்டர் வெளியே தான் உட்காந்துருப்பேன். அல்லாட்டி ஒன்று பிச்சை எடுக்க விட்டு அந்த காசை வச்சு நான் வாங்கிடுவேன். திடீர்னு மதிய நேரத்தில் பசிக்குது, சாப்பிட வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டால் வாங்க ராயல் பிரியாணி போவோம். காசு ஒரே ராயல் தான், எல்லாம் தெரியாதா? அப்படியே எல்லாம் மண்டையில் ஓடுது வருது அப்படியே போவோம்னா. எவ்வளோ காசு எடுத்து வந்த? காசு ஜிபேலாச்சும் போட்டுனோமே. நண்பன் எல்லாம் ஃபோன் பண்ணி வாங்குவேன், 1000 ரூபா போட்டு விடாம. இப்போ நான் உளுந்து கிடந்தேன்னா அதுக்கு எதாவது வாங்குவேன். அப்படியே நீ உளுந்து கிடந்தா டிஞ்சர் இருக்குன்னு வச்சு உனக்கு நானே வைத்தியம் வச்சுருவேன். சொல்லப்படாத, நீ உழுகவே மாட்டேன். பொண்ணுக்கான எப்படி மாறிருக்காங்க? பொண்ணு வராது மண்ணு வராது வாழ்க்கையில் வா போய் வீடியோ எடுக்க போவோம். வா என்னது பொண்ணு வராது மண்ணு வராது, வா வீடியோ எடுக்க போவோம். துறையூரில் வந்து பெரிய தாஜ்மஹால் வந்து இப்போ தான் தண்ணிக்குள்ளே வந்து புகஞ்சு மேலே வந்திருக்கான். அதை பார்க்க வந்திருக்கான். வா பொண்ணா ஆசையா பாரு, பக்கமா ஜூமிங் வா. ஆசையா பொண்ணு மண்ணுன்னுட்டு ஏறுங்கடா வாங்கடா. யோசிச்சிருக்கணும் மண்டையில மூடலாம். நீ இப்படி ஆண்டையாட்டம் நீ பொண்ணுக்குள்ள செலவு பண்ணது காசு எங்கெங்க வாங்கலாம் சொன்ன. இதுல இருந்து தெரிஞ்ச தம்பி எவ்வளவு பெரிய பொண்ணு வைத்தியான் காஜி முடிச்சு அலையறான். சத்தியமா வரலடா, பொண்ணு வரல, ஒண்ணு வரலடா. ஏப்ரல் ஃபூல், இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லடா. கஷ்டப்படுற அளவுக்கு வாடா போண்டா. என்னன்னா நான் கவிதையெல்லாம் யோசிச்சிருக்கேன். அப்ப சொல்லுங்க சொல்ல உன்கிட்ட அவங்ககிட்ட சொல்லணும். நீ சொல்லி நான் அது ஃப்ரெண்டு கிட்ட சொல்லவங்க, நீ அந்த பிள்ளைகிட்ட நீ சொல்லிட்டனா என் கவிதை எடுத்து நான் வந்துருக்கேன். நம்ம ஒரு டீமு, நமக்கு உள்ள வந்து டீம்ல ஜாயின் பண்ணி வீடியோ இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கு. நம்புனே சரி இப்பயும் ஒன்றும் இல்லவா, அங்கே போய் வீட்டை அந்த ஊரில் வந்து ஒரு பழமையான மாளிகை இருக்கும். அந்த மாளிகை பார்க்க தான் வந்திருக்கோம். அந்த மாளிகை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயே மூழ்கின்னு தான் இப்போ தண்ணி வந்தனால இப்போ வெளியே வந்திருக்கு. அந்த மாளிகை வந்து ரொம்ப பழங்காலத்து தான். அந்த மாளிகையை தான் பார்க்க போகிறோம். வா போய் போட்டு ஏறுங்க ஏறுங்க.